சிவா அன்பே சிவ கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயராமன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சத்குரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த சத்குரு மலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அமுதமே அமுதமழித்து எனை வளர்த்திட அருளான் தெருட்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேத்திய இன்பமே எல்லா பொருட்பெரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே காயலாங்கனி எனக் கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயலாம் அணைய என் தந்தையே ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோர் மந்தோ வாயலாந்தித்திக்கும் மணமலாந்தித்திக்கும் மதியலாந்தித்திக்கும் மண்ணிய என் மெய் அறிவலாந்தித்திக்கும் எனில் அதில் வரும் இன்பம் என்பு கொள்வேன். தூயலாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகமலாம் தோன்றிட விளங்கு சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே அருட்ஜோதி நடராஜ குருவே. ஆண்மநேய பெரியோர்களே, சார்ந்தோர்களே, அருள் தாய்மார்களே, இந்த சிவ அன்பே சிவ குழுவை சிறப்பாக நிர்வகித்து வரக்கூடிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நாள் வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கின்றது. குரு பூர்ணிமா என்று சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளிலே நல்லதொரு அருள் சிந்தனை செய்வது எல்லோருக்கும் நன்மையாகவே இருக்கின்றது. குருவினுடைய அருள் கிடைக்கக்கூடிய பூரணமான நாளாகவும் இருக்கின்றது. புத்தர் குரு பூர்ணிமாவில் நிறைவடைந்தார் என்று சொல்வார்கள். புத்தர் அந்த போதி மரத்து அடியிலிருந்து ஞானம் பெற்றதாக சொல்வார்கள். போதி மரம் என்றால் அது அரச மரம். அரச மரத்தை தான் போதி மரம் என்று சொல்கின்றார்கள். அரச மரத்திலே அந்த சூரியகளினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அது ஆக்சிஜன், சுத்த அமுத ஆக்சிஜன் நிறைய இருக்கும். அரச மரம், ஆலமரம், இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் ஞானிகள், தெய்வங்கள் எல்லாத்தையுமே அந்த அரச மரத்திற்கு கீழும் ஆலமரத்திற்கு கீழும் வைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம். ஆலமரத்திலும் அரச மரத்திலும் அந்த அமுத கலை, பிராணவாயு அமுத கலையாக அதில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் புத்தரும் அந்த அரச மரத்திற்கு கீழ் ஞானம் பெற்றார் என்று சொல்வது அதற்காகத்தான். நமது உடம்பில் இடதுகால் பெருவரல் தொட்டு வலது கண் வரைக்கும் ஓடக்கூடிய ஆற்றல் கலைக்கு சூரிய கலை என்று சொல்வார்கள். வலதுகால் பெருவரலிருந்து இடது கண் வரைக்கும் ஓடக்கூடிய ஆற்றல் கலைக்கு சுவாசம், அது சந்திரகலை என்று சொல்வார்கள். இந்த கலைகளிலே சூரிய கலை மிகவும் விசேஷமானது. ஞானத்திற்கும் வெற்றிக்கும் ஆயுள் பெருக்கத்திற்கும் சூரிய கலை வேண்டும். ஞானிகள் எல்லாருமே சூரிய கலையில் தான் தன்னுடைய அந்த பிராணவாயு ஓட்டத்தை செலுத்தி உருவ மத்திய நாட்டத்தோடையே இருப்பார்கள். அதனால்தான் புத்தர் அரச மரம், போதி மர நிழலிலிருந்து அருள் பெற்றார், ஞானம் பெற்றார் என்று சொல்வது அதற்காகத்தான். எல்லோருமே அந்த சூரிய கலையை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். சூரிய கலையை பெருக்கிக் கொள்வதற்கு வள்ளல் பெருமான் எளிய உபாயம் சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் ராமலிங்கமனும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் ஒவ்வொரு மனிதர்களும் சூரிய கலையை பெருக்கிக் கொள்வதற்கு எளிமையான வழியை சொல்லியிருக்கிறார். அதற்கு மூச்சை இழுக்க வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம்,
அந்த யோகம் இந்த யோகம் வாசி யோகம் அப்படிலாம் செய்ய தேவையில்லை என்றும், படுக்கும் போதெல்லாம் இடது கை பக்கமாகவே படுத்து வந்தோமானால் நமக்கு சுவாசம் வலது நாசியிலே ஓடுவதாக அமையும். அப்படியே பழகி பழகி வரும்பொழுது அப்புறம் இயல்பாக பெரும்பாலும் சூரிய கலை ஓட ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல உயிராற்றல், நோயற்ற தன்மை இவைகளெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடியது அந்த சூரிய கலை ஆற்றல். அண்டத்தில் எப்படி சூரியன் இந்த பூமியும் மற்ற உயிரினங்களும் வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக சூரியனுடைய ஆற்றல் தான் இருக்கிறது. அண்டத்தில் உள்ள சூரியன் அப்படி இருக்கிறது. அதே போல பிண்டத்தில் உள்ள சூரியனும் அப்படித்தான். ஆகையினால் இந்த அண்டத்தில் உள்ள சூரியனையும் பிண்டத்தில் உள்ள சூரியனையும் இயக்குவது எல்லாம் வல்ல இறைவனுடைய சக்தி தான். அதுதான் வள்ளலார் சொல்வார், சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார். சூரியன்களுக்கும் சந்திரன்களுக்கும் இது போன்ற ஒளி தரக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ஒளிக்குள் ஒளியாயிருந்து ஆற்றல் தருவது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறை ஆற்றல் தான் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார். ஆகையினால அந்த சூரிய கலையை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் சுத்த தாவர ஆகாரங்களை உண்டு பழகுதல் வேண்டும். சுத்த ஆகாரம், சைவ ஆகாரம் என்று சொல்லக்கூடிய சத்துவ குணமுடைய ஆகாரம். சுத்த ஆகாரம் என்பது சத்துவ குணமுடையது. அது தாவர ஆகாரமா இருக்கிறது. தாவர ஆகாரத்திலையும் அந்த காரம், புளிப்பு, உப்பு இவைகளை அளவாக ஏற்று அந்த தாவர உணவுகளை அளவோடு ஏற்று நாம் நல்ல சிந்தனையில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஆற்றல் வெளிப்படும். அதற்கு கொலையால் வரக்கூடிய மாமிசம் உண்ணுதல், மது, அறிவை கொலை செய்யும் மது செய்தல் கூடாது. அவை நமது ஆற்றலை, அந்த சூழல ஆற்றலை குறைத்து விடும். ஆகையினாலதான் கொள்ளாயை வலியுறுத்துகின்றீர்கள். வள்ளலாரும் சொல்வார், குலா நெறிய குருவொரு நெறியன பல்கணக்கு பகர்ந்த சிவமே என்று சொல்கின்றார். திருவள்ளுவரும் கொல்லான் புலான் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று சொல்கின்றார். ஆகையினால அறிவை கொலை செய்யும் மது அருந்துதலும், உயிரை கொலை செய்து அதனால் வரக்கூடிய ஊன் உணவை உண்ணுதலும் அது இயற்கை ஆறறிவுடைய மனிதனை விட்டு சத்துவ குணமுடைய தயவை, அன்பை பெறக்கூடிய அந்த ஆகாரங்களை அளவாக ஏற்று நாம் தேக ஆரோக்கியமும் உள்ளத்தில் நல்ல உணர்வும் செயலும் உடையவர்களாக இருந்து இயற்கையாகிய இறைவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் ஞானிகள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அருள் நெறியைத்தான் இந்த உலகத்திற்கு வள்ளற் பெருமான் வழங்கினார். அதனாலதான் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் பாடினர் ஆடினர், என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டு அருள் பெற்றதுனால இந்த உலகமெல்லாம் இன்பம் அடைந்தது என்று சொல்கின்றார். இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர். துன்பப்பட்டு இறந்து போனவர்கள் என்றால் ஆன்ம விளக்கம் இல்லாது இருப்பவர்கள். உலகத்தில் ஆன்ம விளக்கம் இல்லாதவர்கள் துன்பப்பட்டு அவத்தைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் மேலே ஏற்றி விடக்கூடிய காலமாக இது இருக்கிறது. துன்பால் இறந்தவர்கள் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர். அன்பினால அடியார்கள், பக்தி ஞானம் உடையவர்கள், நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் இறைவனை துதி செய்து பாடுகின்றனர், ஆடுகின்றனர். எதனால் என்றால் என்பால் அருட்பெருஞ்சோதியார் எய்தவே என்று சொல்கிறார். என்னுள் இருந்து அருட்பெருஞ்சோதி விளங்கி கொண்டு இருக்கின்றது. அதனால் யான் பெற்ற பேரினால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது, அருள் கிடைக்கின்றது என்று வள்ளல் பெருமான் உலக பேரு என்ற பதிகத்தில் சொல்கிறார்.
அப்படிப்பட்ட நல்ல நாளாகிய சித்ரா பௌர்ணமி ஆகிய இந்த நல்ல நாளிலே அண்டத்திலும் பிண்டத்திலும் நமக்கு சக்தியானது 16 கலை நிறைவுடைய அருள் அறிவாக மிளிர்வதாக இருக்கின்றது. சந்திரனுக்கு 4 கலைகள் தான். சூரியனிடத்திலிருந்து 12 கலைகளை வாங்கி இன்றைக்கு ஒரு நாள் ஒரு முகூர்த்த நேரம் அந்த 16 கலை நிறைவுடையதா இருந்து இந்த அண்டத்திலே வெளிச்சத்தை கொடுத்து விட்டு அப்புறம் குறைய தொடங்கிவிடும். அது மாதம் மாதம் இப்படி வளர்வதும் தேய்வதுமாகவே இருக்கும். அதுபோலதான் மனிதனுடைய மனமும் அவனுடைய அறிவும் வளர்வதும் தேய்வதுமாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட பிண்டத்தில் நடக்கக்கூடிய அந்த அறிவு மதியை அருள் மதியாக பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கின்றார். அந்த அருள்மதியை பெற்றுக்கொள்வதற்கு உரிய காலமாக இந்த சித்ரா பௌர்ணமி காலம் அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நல்ல தெய்வ பக்தியோடு நல்ல ஒழுக்கத்தோடு ஜீவகாரணியத்தோடு இறைவனை நினைத்து தோத்திரம் செய்தல், தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, திருப்புகழ், இந்த மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களை பொருள் உணர்ந்து நல்ல உணர்ச்சியோடு உருக்கத்தோடு பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு உள்ளத்தில் இருக்க சலனங்கள்லாம் நீங்கி நல் உணர்வு உண்டாகின்றது. நல்ல அறிவு மதி விளங்குவதாக இருக்கின்றது. ஆகையினாலதான் இறைவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும், நல்ல எண்ணத்தோடைய இருக்க வேண்டும் என்று ஞானிகள் எல்லாம் வலியுறுத்துகின்றார்கள். ஆகையினாலதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், இறைவனை தோத்திரம் செய்வதாலும் சிந்திப்பதாலும் தியானிப்பதாலும் நல்ல எண்ணத்தோடு இருப்பதாலும் நம்ம உடம்புல ஒரு சுத்த உஷ்ணம் உண்டாகின்றது என்று சொல்கின்றார். மனிதனிடத்தில் சதா ஒரு உஷ்ணம் என்னாலும் உஷ்ணம் உண்டாய் அதனால் நன்மை உண்டாகி கொண்டே இருக்கும். அதை நாம் நல்வழியை செலுத்தும் பொழுது நல்ல சுத்த உஷ்ணமாக மாறி நமக்கு நன்மையை தருவதாக அமைகிறது. மனிதனுடைய தலைபாகத்துல உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேல புருவனர் உட்பாகத்தில் விளங்கக்கூடிய மூலம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார மூளை மேல ஒரு சிறிய இருக்கின்றது. அதுதான் இயற்கை, கடவுள், இறைவன், தெய்வம், சாமி என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அந்த மாபெரும் ஆற்றல் அண்டாண்டங்களினுடைய ரகசியங்கள்லாம் அந்த அணுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வெளிப்பட்ட எல்லா மெய்ஞான விஞ்ஞான அறிவியல் சாதனைகள் எல்லாமே அந்த அணுக்குள்ள இருந்துதான் இருக்கிறது. ஆகையினால அப்படிப்பட்ட அணுவை அதை சிந்தித்து அருள் பெற பழகுதல் வேண்டும். அதைத்தான் திருமூல தேவர் சொன்னார், நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடும் சிற்றம்பலம். அதனால நெற்றிக்கு நேர புருவ மத்தியில் சிந்தித்து உற்றுற்று பார்த்து சிந்திக்கும் பொழுது அங்கே ஒரு ஒளி உணர்வும் ஒளியுமாக அந்த மனிதனுக்கு ஏற்படுவது. அது தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே வரும் பொழுது அது அவர்களுக்கு வாய்ப்பாக அமைகிறது. அதனால் நமக்கு நல் உணர்வும் நல்ல சூழலும் நம்மை சுற்றி நல்ல சூழலும் ஆரம்பிக்கிறது. அதுதான் தெய்வ வழிபாடு, உண்மையான தெய்வ வழிபாடு, கடவுள் வழிபாடு. அந்த உண்மை கருத்தை வைத்துதான் நம் பாரத புண்ணிய பெருநாட்டிலே ஆயிரக்கணக்கான சிற்ப ஆலயங்கள், தந்திர மந்திர யந்திரங்கள் மிகுந்த ஆலயங்களை நம்முடைய முன்னோர்களாகிய சித்தர்களும் புத்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் அமைத்து கொடுத்து மக்கள் அதை அங்கே சென்று சிறிது வழிபட்டு அப்படியாவது நற்கதியை நல்ல உணர்வுகளை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல நிலையை பெறட்டும் என்று ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகையினால இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி ஆகிய இந்த நல்ல நாளிலே நாம் நற்சிந்தனை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கிறது. ஞானம் பூரண மெய் அறிவு விளக்கம் நமக்கு உண்டாகின்றது. அந்த மெய் அறிவு வள்ளல் பெருமான் சொல்றார்,
அருள்மதியாக மனிதனுடைய சிறநடுத்தலத்தை அந்த அருள்மதி விளங்கி கொண்டே இருக்கின்றது. அந்த அருள்மதி தான் அருள் சக்தி என்றும் அம்பிகை என்றும் சக்தி என்றும் பெண் தெய்வமாக தத்துவ கற்பனை செய்து போற்றப்படுகின்றது. ஆகையினால் பெருமான் சென்னை திருவொற்றியூரில் இருந்த சமயத்திலே வடிவுடை மாணிக்க மாலை என்ற பாடல்களிலே அற்புதமாக பாடியிருக்கின்றார். கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பக கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல் விடையார் ஒற்றியார் மலரே வடிவுடை மாணிக்கமே என்று பாடுகின்றார். அப்படி அமுதமாக நமக்கு அமுதமதியாக ஞானத்தை தரக்கூடிய அந்த வடிவுடை மாணிக்கமாக புருவ மத்தியிலிருந்து அந்த செவ்வொளி உண்டாகின்றது. அதற்கு பேர் தான் வடிவுடை மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்றது. இறைவன் ஏதோ ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதில்லை. ஆனால் எல்லா உயிரினங்களின் மனிதர்களுடைய வடிவமும் இறைவனுடைய வடிவமாகத்தான் இருக்கின்றது. ஆகையினால இறைவன் வடிவங்களையும் கடந்த மாபெரும் ஆற்றலாக அந்த இறை சக்தி இருக்கிறது. ஆகையினால்தான் மாணிக்கவாசக போன்ற மகான்கள் ஓர் உருவம் ஒரு நாமம் இல்லார்க்கு 1000 திருநாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டோமோ என்றெல்லாம் பாடுகின்றார் மாணிக்கவாசன். ஒரு உருவமும் ஒரு நாமமும் கிடையாது. இறைவனுக்கு எல்லா வடிவங்களும் அவனுடைய வடிவம்தான். எல்லா உயிரின வடிவங்களும் அவனுடைய வடிவம்தான். எல்லா பெயர்களும் அவனுடைய பெயராகத்தான் இருக்கிறது. மனிதர்களுடைய பெயராக இருந்தாலும் சரி, மற்ற ஜீவராசியுடைய பெயரும் இறைவனுடைய அருளாற்றலுக்கு சம்பந்தம் உடைய பெயராகத்தான். முக்கியமாக நம்ம முன்னோர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே பெயர்கள் எல்லாமே தெய்வ பெயர்களாகத்தான் ஆதியிலிருந்து அமைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினால அந்த முறையிலே தான் அந்த இறைநிலை நம்ம சிறநடுத்தலத்திலிருந்து 16 கலைஞரை அமுத கலையாக பூரண மெய் அறிவாக நமக்குள் இருந்து விளங்குகிறது. அந்த மெய்யறிவை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மெய்யறிவு தான் மகதி என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆகையினால் இந்த சித்ரா பௌர்ணமி விளங்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே சித்தர்களும் முத்தர்களும் ஞானிகளும் மகான்களும் விசேஷமாக வழிபாடுகள் தியானம் நிஷ்டையெல்லாம் கூடி இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்வதாக சொல்லப்படுகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அந்த காலத்துல ஞானிகள் என்ன செய்வார்கள் என்று எங்களுடைய குருநாதர் ஞானநிதி சுவாமி சரவணானந்தர் சொல்லி இருக்கின்றார். வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலையில இருக்கக்கூடிய அந்த வள்ளிமலையில சித்தர்கள்லாம் அங்கே சித்தர்களும் யோகிகளும் அங்கே கூடுவார்களாம். கூடி சித்ரா பௌர்ணமி நேரத்துல அண்டாவில் காராம்பசுவினுடைய பாலை நிறைத்து வைத்து அந்த சந்திர ஒளி படுமாறு இறைவனை தியானித்து பிரார்த்தித்து தோத்தரி மந்திர தந்திர யந்திர உபாயங்கள் எல்லாம் பயன்படுத்தி வழிபாடு செய்து அந்த அமுத பாலை 16 கலை நிறைவுடைய சந்திரனுடைய அமுத ஒளி பட்ட கலந்து இருக்கக்கூடிய அந்த அமுத பாலை எல்லோரும் பருகி விட்டு அப்புறம் எல்லோரும் அவரவர் எங்கெங்கு மறைந்து சென்று விடுவார்களாம். அதான் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்று எங்களுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்தர் சொல்லி இருக்கின்றார். அதனால அப்படிப்பட்ட விசேஷமான இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல சித்திரை மாதத்துல அந்த சித்திரை நட்சத்திரம் ஒட்டி வரக்கூடிய அந்த காலம், ஒவ்வொரு வருடங்கள்ல அந்த சித்திரை நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் சித்திரை மாதத்துல ஒன்றாகவே வரும். சித்திரை மாதம் சூரியனுடைய ஆற்ற மாதமாகவும் இருக்கின்றது. அந்த சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள்ல நடு நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த பக்கம் 13, அந்த பக்கம் 13, நடுவுல சித்திரை நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல நடு நாயகமாக இருக்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம். வள்ளல் பெருமானும் அந்த சித்திரை நட்சத்திரத்திலே தான் அவதரித்தவராக இருக்கின்றார். அதனாலதான் அவருடைய பிறப்பும் அந்த மாதிரி அவர்
சித்திர நட்சத்திரத்தில் பிறந்ததாக ஞானிகள் எல்லாம் அந்த காலத்தில் தேரையர் நிகண்டு, புலிப்பாணி நிகண்டு, ஜோதிட நிகண்டுகள், காகபுஜண்டர் நிகண்டுகள்லாம் வள்ளல் பெருமானுடைய பிறப்புகளையெல்லாம் அவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். மீன லக்னத்துல, துலா ராசியில, சித்திர நட்சத்திரத்துல வள்ளல் இந்த மாதிரி ஒரு ஞானி பிறப்பார். அவருக்கு இறப்பு கிடையாது, சமாதி கிடையாது என்று அவர்கள் அந்த காலத்திலேயே பாடி வைத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் இப்பையும் அந்த இதுகளை எடுத்து நாம் ஓர்ந்து கொள்ளலாம். ஆகையினால அப்படிப்பட்ட சித்திர நட்சத்திரம் தராசு போல துலா ராசி, அதுவும் அவர் துலா ராசியில மீன லக்கணத்துல சித்திர நட்சத்திரத்துல வள்ளல் பெருமான் பிறந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சித்திர நட்சத்திரம் நடுநாயகமாக துலா ராசி என்பது இருக்க வேண்டும் என்ற நீதி பரிபாலனை செய்யக்கூடிய நடுநிலையாளர்களாக அந்த மாதிரி வள்ளல் பெருமானு இருந்து மக்களுக்கு நிறைய ஞானத்தையும் அருளையும் வாரி வழங்கி இருப்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதனால அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நாம் இறைவனை சிந்தித்து பழகுதல் வேண்டும், நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லுதல் வேண்டும், மனம் ஒன்றி புருவ மத்தியில் மனதை வைத்து தியானித்து பழகுதல் வேண்டும். அதனால் நமக்கு அமுத கலைகள் அண்டத்திலும் பிண்டத்திலும் இன்றைக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதனால் சில பல நன்மைகளும் கிடைக்கும். இறைவனுடைய அருள் பாக்கியம் நமக்கு இருந்தா மேலான அருள் ஞானமும் நமக்கு கிடைப்பதாக இருக்கின்றது. அதனால அப்படிப்பட்ட இந்த நல்ல சித்ரா பௌர்ணமி நாளில் மதுரையிலையும் இன்றைக்கு வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் விசேஷம் நடக்கிறது. மதுரையிலும் இந்த வளர்வரை காலத்தில் தான் மீனாட்சி அம்மை திருக்கல்யாணமும் தேரோட்டமும் நடந்திருக்கின்றது. அந்த மதுரை வைகை ஆற்றிலே கள்ளழகர் இறங்குவது என்பது மனிதனுடைய வாழ்க்கை தான் ஒரு ஆறாக இருக்கிறது. அதில் இறைவன் இறங்குவதாக அமைகிறது. இறைவன் கல்லழகர் என்று சொல்லப்படுகிறார். கல் என்றால் அது ஏதோ மயக்க மது கிடையாது. கல் என்றால் பழந்தமிழ் நூல்கள் அமுதம் என்று சொல்லப்படுகின்றது. அமுதமயமான இறைவன் அப்படின்னு தான் அதற்கு பொருளாக இருக்குது. ஆனால் சாதாரணமாக அது திருடன் அல்லது இந்த மாதிரி மயக்கம் உடையவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதனுடைய உண்மை பொருள் அமுத அழகன் என்பதுதான் அந்த கல்லழகர் என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கின்றது. அதுவும் அந்த தங்க குதிரை மேல் ஏறி ஆற்றிலே இறங்குவதாக அமைகிறது. தங்க குதிரை என்பது அதுதான் நம்முடைய உயிர் ஆற்றலாகிய உணர்வுமாகிய மெய் அறிவு. அது அந்த மெய் அறிவாகிய மனம் சுத்த நிலையை அடைந்து அது மெய் அறிவாக விளங்கும் பொழுது அது அவாவெளி மயக்கமற்ற நல்ல அன்பு மயமாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் குதிரையாக சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய மெய்யறிவு உணர்வுல இறைவன் எழுந்தருளுகிறார் என்பதுதான் அந்த குதிரை மீது இறைவன் வருவதாக எல்லாம் எல்லா புராணங்களிலும் எல்லா தெய்வ தத்துவங்களையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஐயனாரும் வெள்ளை குதிரையிலே தான் வர்றாரு. ஹயக்கிரீவரும் வெள்ளை குதிரையாக இருக்கிறார். இப்படி இவர் மதுரையில மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குதிரையில வந்ததும் அந்த இறைவனுடைய உயிர் உணர்வு இருப்பதைத்தான் காட்டுகிறது. கள்ளழகரும் அந்த தங்க குதிரையில வருவது என்பது மனிதனுடைய மனோமெய் அறிவு உணர்வு சுத்தமயமாகி அன்புமயமாகி இருக்கின்றான். அப்பொழுது இறைவன் அந்த உணர்வு நிலையிலே வெளிப்படுகின்றான். அதுதான் அந்த கதைகளிலும் புராணங்களிலும் திருவிழாக்களிலும் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய உண்மை அனுபவமாக இருக்கின்றது. இதையெல்லாம் பக்குவ காலத்திலே உணர்ந்து மனிதன் அதை கடைபிடித்து வாழ்வதற்காகத்தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் வருஷம் திருக்கல்யாணம், தேரோட்டம், இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி நாளில் அழகர் ஆற்றில் இறங்குவது என்றெல்லாம் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு விழாக்களும் ஒவ்வொரு தெய்வ தத்துவங்களும் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து
மனிதன் நன்னெறியிலே ஜீவகாரணியத்தோடு வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த மாதிரி உண்மையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகையினாலதான் அவர் ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற வானமே, ஒருமை நிலையுறு ஞானமே, உபயபத சததலம் எனது இதய சததலத்து ஓங்க நடுவோங்கு சிவமே, பாங்கியல் அளித்து என்னை அறியாத ஒரு சிறு பருவத்தில் ஆட்கொண்ட பதியே, பாசநெறி செல்லாத நேசர்தமை ஈசராம்படி வைக்க வல்ல வரமே, ஆங்கி எழுதென்றும் மற்றும் ஈங்கி எழுதென்றும் வாயாடுவோர்க்கு அரிய சுகமே, தூங்கி விழி சிறியனை தாங்கி எழுகின்றனது தூக்கம் தொலைத்து துரிய வெளி நடுநின்ற பெரிய பொருளை அருட்ஜோதி நடராஜ குருவே என்று பாடுகிறார். தூங்கி விழி சிறியனை தாங்கி எழுகின்றனத்து மெய்த்துணையாய் விளங்கிய குருவே, சுத்த சிவ சன்மார்க்க நிதிய அருட்பெருஞ்சோதி நடராஜபதி என்று சொல்கின்றார். அதனால இந்த ஓங்கிய பெருங்கருணை பொழிகின்ற இந்த நல்ல நாள்ல மனிதன் தன்னுடைய உடல்ல சூரிய கலையை பெருக்கி கொண்டு தன்னுடைய மனதை வலது கண்ணில் செலுத்தி அப்படியே புருவ மத்திக்கு சென்று அங்கே ஒன்றி நிற்க பழகுதல் வேண்டும். இதுதான் உண்மையான தியானமாக வரும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவனுக்கு அந்த உணர்வு ஏற்படும், அந்த சுத்த உஷ்ணம் உண்டாக ஆரம்பிக்கும். அதற்காகத்தான் ஆகாரத்திலும் சுத்தமாகவும் எண்ணத்திலும் சுத்தமாகவும் இருந்து அவன் சிந்தனை செய்யும் பொழுது அவனுக்கு அந்த சுத்த உஷ்ணம் உண்டாகின்றது. அதனால் உடம்பிலும் நோய் நொடிகளும் தவிர்க்கப்படுகின்றது. மனத்திலும் நல்ல அருள் உணர்ச்சி ஆற்றல் கிடைக்கின்றது. அவனுக்கு அவனை சுற்றி எல்லா நன்மைகளும் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையினாலதான் சூரிய வழிபாடெல்லாம் செய்ய வேண்டும், சந்திர வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் தத்துவார்த்தமாக சொல்லி இருக்கின்றார்கள். அது காலையில் எழுந்திரிச்சு சூரிய வழிபாடு செய்ய வேண்டும், அப்படி செய்பவர்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் என்று புறத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபடுவதோடு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சூரிய கலையை பெருக்கிக் கொள்வதுதான் மிகவும் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சந்திரனை பௌர்ணமி என்று வழிபடுவது அல்லது மூன்றாம் பிறை என்று வழிபடுவதோடு புறத்திலே அண்டத்தில் வரக்கூடிய சந்திரனை வழிபடுவதோடு நம்முடைய அறிவாகிய மெய் அறிவாகிய மதியை நல்ல எண்ணத்தினால் அதை சிந்தனை செய்து பூரணமாக விளங்கும்படி செய்து கொள்ளுதல் வேண்டும். அதனால்தான் அந்த காலத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஞானிகள் இந்த மாதிரி உண்மையெல்லாம் எடுத்து காட்டி இருக்கின்றார்கள் என்று எங்களுடைய குருநாதர் தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் அவர்கள் சொல்வார்கள். ஆகையினால இந்த பௌர்ணமி நிறைந்த நல்ல நாள்ல வள்ளல் பெருமான் கூட பாருங்கள், ஈசன் அருளார் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரையேறினேன் இருந்ததொரு மாடம் தேசுரு அம்மாட நடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் என்று சொல்கின்றார். ஈசன் அருள் கடல் போலதான் இந்த உலக வாழ்வு இருக்கிறது. இந்த உலக வாழ்வே அருள் கடல் என்று வள்ளலார் சொல்றார். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய அனுபவத்தை அந்த மாதிரி இது துன்பக்கடல், துயரக்கடல், துக்கக்கடல் என்று ஒவ்வொருவரும் தனக்கு எந்தெந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி வருத்தப்படுகிறார்கள். நல்ல சந்தோஷம் இருக்கும்போது நல்ல இன்பக்கடல் என்று நினைக்கின்றார்கள். அப்படித்தான் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இது அருள் கடல் என்று சொல்கின்றார். வள்ளலார் இறைவனுடைய அருளால் இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையானது அருள் கடலாக அமைக்கப்பட்டிருக்கிறார். அதிலே நமக்கு ஓடமாக இந்த பிறவி, இந்த மனித வாழ்க்கை பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தேகத்தில் இருந்து இந்த பிறவியில நாம் அந்த ஓடத்துல இருந்து நாம் மாடத்துக்கு மேல ஏறணும்னு சொல்றார். புருவ மத்திய ஸ்தானத்துல மனதை வைத்து சிந்தித்து பழகுதல் வேண்டும். அதான் புருவ மத்திய நாட்டத்தை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு மாபெரும் ஆற்றல் கிடைக்கிறது. அதுக்காகத்தான் அந்த சுத்த உஷ்ணத்தை பெருக்கிக் கொள்வதற்காகத்தான் இறைவனை தோத்திரம் செய்வதாலும் தியானிப்பதாலும் நல்ல எண்ணத்தோடு இருப்பதாலும் நமக்கு அந்த ஆற்றல் நமக்கு கிடைப்பதாக இருக்கின்றது. அதனால அதை சிந்தித்து பழக வேண்டும். அப்படி பழகும் பொழுது நமக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகின்றது. அது உடம்புக்கும் உயிருக்கும் உணர்வுக்கும் அறிவுக்கும் நன்மை செய்யக்கூடியது. அசுத்த உஷ்ணம் உடலுக்கு தீமை செய்யக்கூடியது, உணர்வுகளுக்கும் தீமை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்குமே அவரவர் செய்கின்ற எண்ணம், சொல், செயல்
அதுக்கு தகுந்த மாதிரி சுத்த உஷ்ணமும் அசுத்த உஷ்ணமும் மாறி மாறி வந்து போய் கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து நாம் சுத்த உஷ்ணத்தை பெருக்கிக் கொள்ளே இருக்க வேண்டும். அதனால்தான் ஞானிகள் எல்லாம் இறைவனிடத்திலே மிகவும் வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். ஜோதி கொடிய ஆனந்த சொரூப கொடிய ஜோதி ஒரு பாதி கொடிய ஜோதி வளப்பாக கொடிய இணையென்ற ஆதி கொடிய உலகு கட்டி ஆளுங்கொடிய சன்மார்க்க நீதி கொடிய சிவகாம நிமல கொடிய அருளுகவே என்று அந்த இறை அருள் சக்தியை கொடியாக ஆற்றலாக எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அருள் ஜோதி கொடி அருள் மதி கொடியாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு உயிரிடத்திலும் உண்டாகி கொண்டுதான் இருக்கிறது. சந்திரனுடைய அந்த ஒளிக்கதிர்கள் தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியதாகவும் மனிதனுக்கு அறிவு விளக்கம் தருவதற்காகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சூரியன் உயிர் ஆற்றலை கொடுத்து வெற்றியை கொடுத்து வாழ்விப்பதாக சூரியனுடைய ஆற்றல் இருக்கின்றது. அதனால்தான் சூரியனையும் சந்திரனையும் சிவ ஆலயங்கள்ல பார்த்தேன்னா அந்த சிவபெருமான் சிவ சன்னதி சிவலிங்கம் இருக்கக்கூடிய சன்னதியில போனோம்னா சிவ சன்னதியில வலது கை பக்கம் சூரியனும் இடது கை பக்கம் சந்திரனும் அமைத்திருப்பார்கள். ஒவ்வொரு சிவாலயங்களும் இது தவறாம இருக்கும், அதை பார்க்கலாம். அந்த சூரிய சந்திரர்களும் வணங்கக்கூடியவன் இரண்டும் ஒன்று சேரும் பொழுது அந்த சுழுமுனா நாடி ஆகிய அருட்பெரும் அருட்கணல் காட்சி இறைவனாக நமக்கு கிடைக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் சிவ ஆலயங்கள்லாம் சூரிய சந்திரர்களை வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு சிவாலயங்களும் இது இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதனால அது போலதான் நம்ம இந்த மனித தேகத்துல வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரகலை உடையதாகவும் உருவ மத்திய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அக்னி கலை சுழுமுனா நாடியாகவும் இருந்து அது இறை ஒளி ஆற்றலாக நமக்கு விளைவதாக இருக்கிறது. மனிதன் அமைதியாக அமர்ந்து புருவ மத்தியில் இரண்டு கண்களையும் நோக்கி மனதையும் அதில் செலுத்தும் பொழுது அந்த சூரிய சந்திர கலைகள் சேர்ந்து அந்த அருள் மதிக்கலையாக அருள் சூரிய ஆற்றலாக நமக்கு வெளிப்பட்டு இறை அருளை தருவதாக இருக்கின்றது. இதெல்லாம் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்ததுதான். இது ஒரு கற்பனையோ கதையே கிடையாது. இது உண்மை இதில் யார் நம்பிக்கையோடு பற்று வைத்து தீவிர முயற்சி செய்கிறாரோ அவர்களுக்கு அந்த அனுபவம் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நாம் இதை பேச்சளவில் எழுத்தளவில் படிப்பளவில் படித்து விட்டு போய்விடுகிறோம். அதை யாரும் தீவிரமாக முயன்று அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு துணிவு செய்வதில்லை. துணிந்து அதன் அருளை பெறுபவர்கள் தான் ஞானிகளாக மாறுகின்றார்கள். ஆகையினால அப்படிப்பட்ட அந்த பொன்னான நல்ல நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் இருக்கின்றது. வள்ளலார் கூட பாடுகின்றார், தன்னமுதமதி குளிர்ந்த கிரணம் வீச தடம்பொழில் தளம் நிறைவாக எண்ணமுத பளிக்கு நிலா முற்றத்தை இருந்திசை வீச தன்பணினர் எடுத்து வீச எண்ணமுதம் அணையவா என்று சித்தர்களும் முத்தர்களும் சிந்திக்கக்கூடிய அந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அதாவது சித்ரா பௌர்ணமி நாளில் சந்திரகாந்த கல் பதித்த இடத்துல அந்த பௌர்ணமி ஒளி வீசும் பொழுது அந்த சந்திரகாந்த கல்ல இருந்து குளிர்ச்சி வெளிப்பட்டு முத்து முத்தாக அந்த தண்ணீர் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல சோலைகள், நல்ல நீர்நிலையுடைய தடாகங்கள், மலர்கள் நிறைந்த சோலை, நல்ல உயர்ந்த மரங்களுடைய சோலையில் அந்த மாலை நேரத்தில் அந்த சந்திரன் உதிக்கக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி நேரத்தில் அங்கே இருக்கும் பொழுது சந்திரகாந்த கல்லின் மீது அமர்ந்து இருப்போமானால் நமக்கு அந்த குளிர்ச்சியான அந்த தன்மையெல்லாம் வெளிப்படும். அந்த கல்லிலிருந்தே முத்து முத்தாக அந்த தண்ணீர் உண்டாகும். இது போலதான் பல திருத்தலங்கள்லாம் நம்முடைய நாட்டிலே சந்திரகாந்த கல் பதித்த மூலஸ்தானங்கள்லாம் சிவாலயங்கள்ல உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அதில் திங்களூர் என்ற ஊர்ல தான் அந்த
சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மாதிரி சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே எப்போதுமே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அதுபோல தான் அந்த சூரியகாந்த கல் இருக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலையாக இருக்கிறது. அங்கே வந்து எப்போதுமே அக்னி வெப்பமாக இருந்து கொண்டு இருக்கும். இது மாதிரி அது மாதிரி காற்றினுடைய ஆற்றலை சொல்வதற்காகத்தான் திருக்காலத்தி திருத்தலத்திலே அந்த மாதிரியெல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய திருச்சி திருவானைக்காவில் வந்து நீர்நிலை உண்டாவதற்காக அப்படி ஆற்றங்கரையிலே அந்த சிவலிங்கம் அமைக்கப்பட்டு அங்கு எப்போதும் ஊற்று நீர் உண்டு. சிவலிங்கத்தை சுற்றி ஊற்று உண்டாகி கொண்டே இருக்கும். மழை காலத்துல சிவலிங்கமே முழுகிற மாதிரி அந்த நிரம்பி போய்விடும். அந்த மாதிரியெல்லாம் அந்த ஊற்று உண்டாகி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஆகாய தலம் என்பது தில்லை சிதம்பரமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கேதான் இறைவன் வந்து ஆகாயமாக வெட்ட வெளியாக அமைந்திருக்கின்றார். அதுபோலதான் ஆவுடையார் கோயில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில்ல இறைவனை வந்து அங்கு அருவமாக ஆன்மநாதனாக இறைவனை மாணிக்கவாசக பெருமான் பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார். அங்கே வந்து உருவ வழிபாடு கிடையாது. அங்க அருவமாக இறைவனை ஆன்மநாதனாக வழிபாடு செய்வதாக அமைத்திருக்கிறார்கள். அது மாதிரிதான் வடலூரிலே வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆகிய அருவுருவமாகிய ஜோதி சொருவமாக இறைவனை அங்கே காட்டி கொடுத்திருக்கின்றார். அது உண்மையிலேயே மனிதனுடைய சிறநடுத்தலத்தில் அந்த உள்ளொளி எப்படி விளங்குகிறதோ அதை அப்படியே அமைத்து கொடுத்திருக்கிறார் வள்ளலார். அதற்கு முன் மாதிரியாக மாணிக்க வாசகர் ஆவுடையார் கோயிலில் அருவமாக காட்டி வைத்திருக்கின்றார். ஏனென்றால் வள்ளல் பெருமான் மாணிக்க வாசகரை பின்பற்றி மெய் அடியார்களை சிவனடியார்களை பின்பற்றி மேல்நிலைக்கு ஏறியவர். அதனால நமது முன்னோர்களை பின்பற்றி அவர்களை சேர்ந்து அதிலிருந்து மேல்நிலையை அடைந்து உத்தரஞான சிதம்பரம் என்னும் வடலூர் திருத்தலத்தை உருவாக்கி இருக்கிறார். அது எண்கோண அமைப்பாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் 8 திசைகளிலும் இந்த அருள் ஆற்றல் எங்கும் நிரம்பியேதான் இருக்கிறது என்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா அஷ்டகஜ பீடமாக அமைக்கப்பட்டிருக்க சொக்கநாதர் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் வந்து 8 யானைகளால் தாங்குவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்க மூலஸ்தானத்துல போனீங்கன்னா முன்னாடி 2 யானைகள் நிற்கும். அதே மாதிரி 4 பக்கமும் 4 8 யானைகள் நிற்பதை நீங்கள் மதுரை சொக்கநாதர் அந்த மூலஸ்தானத்தை வலம் வரும் பொழுது நீங்கள் அந்த 8 யானைகளுடைய தன்மையும் பார்க்கலாம். அந்த 8 யானைகள் தாங்கிய அஷ்டகஜ பீடம் என்று சொல்லக்கூடிய இந்திர விமானத்திலே தான் இறைவன் எழுந்தருளியிருப்பதாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல கடவுளையும் வள்ளல் பெருமான் அஷ்டகஜ பீடம் அமைத்துதான் அதன் மேலே அருட்பெருஞ்சோதியை அமைத்து வைத்திருக்கிறார். அங்கேயும் 8 யானைகளை யானை கைத்து வள்ளல் பெருமான் அமைத்திருக்கிறார். 5 படிகளாக 4 பக்கமும் 20 படிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. முன்னாடி ஒரு 5 படி 25 படிகளாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. 25 இறைவனுடைய அருள் அனுபவம் பெறுவதற்கு 25 படிகள் அனுபவ படிகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஆகையினால் அப்படிப்பட்ட அந்த நல்ல செய்திகள் எல்லாம் இன்றைக்கு சித்ரா பௌர்ணமியாகிய இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகையினால ஒவ்வொருவரும் நம்முடைய உயிராகிய அறிவாகிய வெள்ளை குதிரை, அதான் இறைவன் எழுந்து அருளி வரக்கூடிய இடம். அதனாலதான் எல்லா சுவாமிகளையும் குதிரையில வருவதாக காட்டி இருக்கின்றார்கள். அதனால நாமே வெள்ளை குதிரையாக நல்ல உணர்வு உடையவர்களாக இருந்தோமானால் நம்மில் இறைவன் எழுந்தருளி நமக்கு வேண்டிய அருளை செய்வார் என்பதற்காகத்தான் இறைவன் வெள்ளை குதிரை ஐயனார் வெள்ளை குதிரையில வருகிறார். அதே மாதிரி அயக்கிரியவர் வெள்ளை குதிரையாக இருக்கிறார். ஞானமெல்லாம் சரஸ்வதிக்கே குருவாக இருந்து உபதேசிக்கின்றார் என்றெல்லாம் தத்துவ கற்பனையாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல மதுரையிலே வந்து குதிரை சேவகனாக நரியை பரியாக்கி குதிரை சேவகனாக சிவபெருமான் வந்ததாகலாம் 64 திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது. மாணிக்க வாசகருக்காக அந்த இதெல்லாம் செய்ததாக சொல்லப்படுகின்றது. அதனால அதே மாதிரி கள்ளழகரும் அந்த தங்க குதிரையிலே வருவதாக ஆற்றில் இறங்குவதாக மனிதனுடைய வாழ்க்கை எனும் ஆற்றில வந்து இறைவன் இறங்கி அவனுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த மாதிரி
சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி உண்மையெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்கே வைகை ஆற்றிலே மண்டூக மகரிஷி என்ற ஒருவர் தவளையாக மாறி, அங்கே சாபத்தினால் தவளையாக மாறி அங்கே அவர் மண்டூகமாக இருந்ததனால் அவரை மீட்பதற்காக கள்ளழகராக வந்து அவருடைய திருவடியை பதித்த உடனே அந்த மண்டூகமாக தவளையாக இருந்தவர் முன்பிருந்த ஞான முனிவராக மாறி விடுகின்றார். அந்த மாதிரி நிலைகளைத்தான் சொல்லப்படுது. அதனால அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உணர்வு நிலைகள் மண்டூகம் போல இருக்கின்றது. அவனை சுத்த நிலைக்கு மேலேற்றி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் நல்ல அருளாளனாக இந்த உலகத்தில் எப்போதும் வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி தத்துவ கற்பனை உடைய திருவிழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலும் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில், சித்ரா பௌர்ணமி நாளில் இறைவனை நினைந்து நாம் தியானித்து அருள் பெற வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட அருள்மதி நமக்கு இன்றைக்கு விளங்குவதாக இருக்கின்றது. இறைவனை நினைத்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்தும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகுந்தருணம் இதுவே என்று சொல்கின்றார். அதனால இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்வை பெருக்கி கொண்டு வரும் பொழுது அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று சிந்தித்து சிந்தித்து பழகும் பொழுது, அப்படியெல்லாம் பழகினாலே உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வே கிடைக்கும் சத்தியம் செய்து கூறுகின்றார். அப்படி இறைவனை நினைத்து நினைத்து நல்ல எண்ணத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு மரணமில்லாத தன்மையே படிப்படியாக வந்து கூடுவதாக இருக்கின்றது. அதனால இன்றைய நல்ல நாளில் அப்படி இறைவனை அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று மீண்டும் மீண்டும் சிந்தித்து சிந்தித்து மேலும் மேலும் வணைந்து வணைந்து என்றால் மேலும் மேலும் அப்படி சிந்தித்து பழகி வந்தோமானால் நமக்கு நல்ல உணர்வு, அறிவாற்றல், அமுத கலை ஆற்றல்லாம் கிடைக்கும். அதுதான் நமக்கு பூரண சந்திரனாக, அமுத சந்திரனாக இருந்து நமக்கு மெய் அறிவாக இருந்து நமக்கு பேரின்ப பெருவாழ்வை தருவதாக இருக்கின்றது. அதைத்தான் வருகின்றது. அருநிலை விளங்கும் சிற்றம்பலமெனும் சிவ சுகாதீத வெளிநடுவிலே அண்ட பகிரண்ட கோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கன் முதலாம் போர்நிலை சத்தரோடு சக்திகள் அனந்தமும் பொறுப்போடு விளங்கி ஓங்க புறப்புறம் அகப்புறம் புறம் அகம் இவற்றின் மேற்பூரணாகாரமாகி தெருநிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அணுவு நிலை தெளிந்திட சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெருஞ்சோதி நடராஜபதியே. அந்த மாதிரி அருள் கிரணங்கள், அமுத கிரணங்கள், அருள் அமுத கிரணங்கள் ஒளி வீசக்கூடிய அண்ட பிண்டத்தில் ஒரே நேரத்தில் இன்றைக்கு அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நடப்பதாக அந்த அமுத கிரண அருள் கிரணத்தை எல்லோரும் பெற்றுக்கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அதற்கு நன்முயற்சியிலே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் நன்முயற்சியிலே ஈடுபட்டு இறைவனுடைய அருளை, இறைவன் என்பது நல்ல ஆற்றல் தான், நல்ல நினைப்பு, நல்ல சொல், நல்ல செயல், இதுதான் இறைவன். ஆகையினால அதைத்தான் நாம் பெருக்கிக் கொள்ளுகிற புறத்திலே பல கோயில்களுக்கும் பல இதுகளுக்கும் ஏதோ சென்று வரலாம். ஆனால் நாம் நல்ல எண்ணத்தையும் நல்ல சொல்லையும் நல்ல ஆற்றலையும் செயலையும் புரிந்து கொண்டே இருந்தால்தான் அது நமக்கு அனுபவமாக விளங்குவதாக இருக்கின்றது. அப்படி இல்லாமல் ஏதோ புறத்தில் போய் வந்து நம்ம எப்பயும் போல இருந்து கொண்டு இருந்தால் அது ஏதோ சின்ன சின்ன ஏதோ கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். அதனால அருள் மதியினுடைய அருளை பெறக்கூடிய அந்த நல்ல நாளில் அந்த புருவ மத்திய நாட்டத்தை பெற்று நாம் அருள் பெற வேண்டும். கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பெண்ணாக்கி நம்மை பிறப்பித்தவாறே என்று திருமூல தேவநாயனாரும் இந்த மனிதனுடைய தலைபாகத்தில் அந்த அருள் ஆற்றல் அண்ணாக்குக்கு மேலே அந்த கண்ணாக்கு மூக்கு செவிஞான கூட்டத்துக்கு உச்சியில் அது அந்த ஆற்றல் அது பழமையான பொருள்,
அந்த பழமையான பொருளை நினைத்து நினைத்து அருள்மதியை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என்று எல்லா திருமூல தேவநாயனார்ல இருந்து எல்லா மகான்களும் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நேரமாக இந்த சித்ரா பௌர்ணமி நாள் விளங்குகிறது. அதனால இந்த நல்ல நாள்ல எல்லாருக்கும் எல்லா நன்மையும் விளங்க வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் துன்பலாம் தீர்ந்தன சுகம் பலித்தது என்னை சூழ்ந்தது அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திர நினைத்தனை அன்ப உண்டன் மனநினைப்பின்படிக்கே பெருக உலவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம் ஆணை நம்மானே என்ற இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாஞ்சை வல்ல சித்தாகும் மணிமன்றில் இலங்கு நடராஜபதியே என்று சொல்கின்றார். அதனால துன்பலாம் தீர்ந்தது சுகம் பலித்தது நினை சூழ்ந்தது அருளொளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரமானது என்று வள்ளல் பெருமானுக்கு இறைவன் அருள் செய்கின்றார். அது எதனால் கிடையாது? இந்த உலகில் வன்பலாம் நீக்கல் வள்ளலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழிக்க வேண்டும் என்று சதா சிந்தனை செய்து கொண்டே இருந்தாய். அதனால் உனக்கு துன்பம் தீர்ந்தன சுகம் பழி என்னை சூழ்ந்தது அருளொளி நிறைய என்று இறைவன் அவருக்கு ஆசி வழங்குகிறார். அதனால என் அன்ப உண்டன் மன நினைப்பின்படிக்கு உலகாது நீரூழி விளையாடு. எப்போதுமே மரணமில்லாத உலகாது என்றால் காய்ந்து போகாது அழிந்து போகாது எப்போதுமே நீடூழி விளையாடு என்ற இந்த உலகத்தில் சுத்த சன்மார்க்க பணியை செய்து கொண்டு இருப்பாய் என்ற நீடூழி விளையாடுக அஜோதியா ஆட்சி தந்தோம். அஜோதியாகிய ஆட்சியை வள்ளல் பெருமான் தேவன் கொடுத்து விடுகின்றார். அதனாலதான் வள்ளல் பெருமானும் பாடுகின்ற அருட்ஜோதி ஆனேன் என்ற அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரைப்பா முரசு மறுசார்பு தீர்ந்தேன் என்ற அரைப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்ற அரையப்பா முரசு என்றார். அதனால உலகத்திலையும் அருளாட்சி வர வேண்டும். அதனாலதான் வல்லவன் கருணையெல்லாம் ஆட்சி கட்டி ஒளிய அருள் நேர்ந்த நன்மார்க்கராக தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறு நன் நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். இந்த பாடல் சத்திய ஞான சபையில கல்வெட்டுல பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அந்த மாதிரி வள்ளல் பெருமான் உலகத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், துன்பமெல்லாம் ஒழிய வேண்டும், நெறிகளெல்லாம் அழிதல் வேண்டும், நன்னெறி தலைத்தல் வேண்டும், உலகில் பஞ்சமெல்லாம் நீங்குதல் வேண்டும், மக்கள் எல்லாம் சுவிசமாக மெய்ஞானம் உடையவர்கள் அதான் மெய் வாழ்வெல்லாம் வருதல் ஆன்ம ஞானத்தோடு மனிதர்கள் உணர்ந்து வாழ்தல். மனிதன் வெறும் தேகனாகத்தான். அதனால்தான் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டே அலைகிறார். நாட்டுக்கு சண்டை போட்டுக்கொண்டு எல்லா உயிரும் உயிர் என்ற உணர்வு வர வேண்டும். அந்த மெய் வாழ்வு வருதல் வேண்டும். பேரின்பமாகிய களிப்பை எல்லா உயிர்களும் பெற்று வாழ்தல் வேண்டும் என்று பெருமான் சதா இறைவனிடத்துல பிரார்த்தித்து சிந்தித்து கொண்டே இருந்தாராம். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வளம் பெற்று மிகவும் மண்ணுயிரம் கழித்திர நினைத்த அன்ப உண்டன் மன நினைப்பின் படிக்கே பெருக இறைவன் அவருக்கு ஆட்சி செய்தாராம். இப்படி அந்த சிந்தனையை நாமும் சிந்தித்து சிந்தித்து இந்த உலகத்துல நன்மையெல்லாம் வழங்க வேண்டும், தீமையெல்லாம் அழிதல் வேண்டும், நல்ல அருளாட்சி வர வேண்டும். உலகில் மக்கள் எல்லாம் போர் பஞ்சம் இல்லாது எல்லோரும் வாழ்தல் வேண்டும். நோய் நொடிகள் கவலை நோய் நொடிகள் பேரிடர் பெரும் விபத்துக்கள் மரண வாதனையெல்லாம் தவிர்த்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்றுதான் வள்ளல் பெருமான் சதா இறைவனை அந்த வார்த்தை தான் எனக்கு தர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டே இருக்கின்றார். அவர் வேண்டுகையும் திருவருட்பா முழுவதும் அவருடைய பாடல்கள்லாம் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. அதனால அந்த அவருடைய வேண்டுகை பழித்து கொண்டு வருகிறது. இனி வருங்காலத்தில் எல்லாம் உலகம் அருள் நெறியிலே அருளாட்சியில் ஓங்குவதாக அமையும். அதற்கு நாமும் நற்சிந்தனை செய்து நல்ல செயல்களை புரிந்து கொண்டு இந்த உலகத்திலே பாடுபடுதல் வேண்டும், நன்முயற்சியிலே இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானுடைய குருவருளால் வேண்டி பிரார்த்தித்து கொண்டு
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, என்னை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும், எவ்வுயிர் இன்படைதல் வேண்டும், எல்லா உயிர்களின் அருள் புரிதல் வேண்டும், உலகில் வன்பலாம் நீக்கி வழியலாம் மாற்றி மெய் வாழ்வலாம் மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும், மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திடல் வேண்டும் என்று நாமும் வள்ளல் பெருமானின் வாசகத்தை பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டே வருவோம். எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் உண்டாகட்டும், கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்கட்டும், எல்லா இறைவனுடைய திருவருள் நமக்கு மேன்மேலும் கூடட்டும். வாழி என்னாண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றவும் வாழியவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி சரவணானந்த பெருமான் குருமலரடிகள் போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு ஐயா நிறைவு செய்தாச்சு. நன்றி, வணக்கம். ஐயா நிறைவு பண்ணியாச்சு. நன்றி நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றியா நன்றியா. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.